ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இந்த விலாக் வந்து திருப்பதி போகும்போது எடுத்த விலாக் தான். ஸோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், இருந்தாலும் கொஞ்சம் லாங் வீடியோ போட்டு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த விலாக் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பேபி வந்து 1 இயர்க்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் திருப்பதி போகிற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சென்னை டு திருப்பதி போகிறீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் 4:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஏசி புக் பண்ணியிருக்கலாம், நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம், நான் ஏசி புக் பண்ணிட்டோம். ஸோ பேபிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 200-300 பார்க்காம பேசாமல் ஏசியே போயிடுங்க. 4 hours தான் ட்ராவல் அப்படின்னு நாங்கள் பண்ண தப்பு நீங்கள் பண்ண வேணாம். ஸோ இவனை வச்சுட்டு அங்கே சமாளிக்கவே முடியல. மாறி மாறி சீட் உட்காந்து, அதுக்கப்புறம் ஸ்டாப் வரும்போதெல்லாம் கீழே இறங்கி வேடிக்கை காமிச்சிட்டு அப்படி எப்படா வந்து ரீச் ஆகும் அப்படின்னு இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு 1 hour டிலே. ட்ரெயின் 9:30க்கு அந்த மாதிரி அங்கே ரீச் ஆனோம். நான் பார்த்த எந்த வீடியோஸ்லேயும், நான் இங்கே வரதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணேன். யாருமே வந்து இந்த டைமிங்குள்ளே வந்து மலை மேலே போகணும் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வருன்றதுனால எங்களுக்கும் ஐடியா இல்லை. சரி மலை மேலே போகலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம், சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே போகிற வழியில் ஜிஆர்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த ஹோட்டல் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அன்டைம்னால் நிறைய வெரைட்டிஸ்லாம் எதுவும் கிடைக்கல. ஒரே ஒரு பிளேட் தான் இட்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாரோ கேன்சல் பண்ணாங்கன்னு 2 பிளேட் இட்லி, அதுக்கப்புறம் தயிர் வடை இதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஹோட்டல் பேர் வந்து மானசா விஹார் ரெஸ்டாரண்ட். ஸோ ஃபுட்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 10-10:30 வரைக்குமே இந்த ஹோட்டல் இருக்குது. எல்லாமே காலி ஆகிற வரைக்குமே இருக்குது போல். ஸோ நாங்கள் அதை முடிச்சுட்டு சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹோசூர்லேருந்து அப்படியே காரில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா மலை மேலே போக முடியாது, டைம் ஆகிடுச்சு. 10 மணிக்கு மேலெலாம் அலௌட் கிடையாது. இல்லை அங்கே ரூம்ஸ்லாம் எதுவும் இருக்காது. இருந்தாலும் நமக்கு எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டு கீழே ரூமில் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஆன்லைனில் செக் பண்ணும்போது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு என்ன நினச்சேன், ரூம் ஒரு மாதிரி இருக்குது பட் காஸ்ட்டு அதிகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. சரி ரூம்ஸ் தான் அவைலபிளாக இருக்கே, நேரில் போய் பார்த்துட்டு நம்ம செக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது எங்கேயுமே ரூம்ஸ் அவைலபிள் இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சுற்றிருப்போம். இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஹோட்டலில் ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரூம் போய் பார்த்தா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 5,000 rupees கேட்டாங்க. நாங்கள் ரீச் ஆகவே எப்படி ஒரு 12 o'clock ஆகிருக்குமா, 12:01 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4 hours தான் இருக்க போகிறோம். மறுபடியும் காலைல குளித்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் இருந்ததுனால நாங்கள் பண்ண பெரிய தப்பு இந்த ரூம் சூஸ் பண்ணது தான். முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா 10 மணிக்குள்ளே மலை மேலே இருந்திருக்கணும். அதுவும் இல்லை, அதுக்கு ஒரு அன்பிளான்டாகவே போயிடுச்சு. ஸோ யாரும் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமாகவே நைட்டே வந்து என்ன ட்ரெஸ்லாம் போடலாம் அப்படின்லாம் சூஸ் பண்ணி வச்சாச்சு. எடுத்து வெளியில் வச்சிட்டோம். காலைல கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கணும். காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாம் போகிறதுக்கு 1 hour ஆகும்னா இந்த குட்டீஸை வச்சுக்கிட்டு நம்ம 2 hours பிஃபோராக எழுந்திரிச்சாலுமே பத்தாது. அவங்க சாப்பிடவே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. அதனால் சீக்கிரமாக கிளம்பிட்டு அவங்களும் நைட் லேட்டாக தூங்கினாங்க. காலைல நாங்கள் எந்திரிச்சு குளிக்கிறதுக்குள்ளே 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. ஒரு வழியாக கிளம்பி முடிச்சுட்டு அவங்க 2 பேருக்குமே சாப்பாடு ஊட்டிட்டு ரூம்லேயே அதுக்கப்புறமா ஒரு 9:30-10 o'clock கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு 9:30க்கு வந்து செக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பசங்களுக்கும் சாப்பாடு அப்படியே ஊட்டிடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் தான் வந்து இட்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் சும்மா சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாம்பார் சட்னி சுத்தமாக நல்லாவே இல்லை. சரி அங்கே நம்ம சாப்பிடவே கூடாதா அப்படின்ட்டு வேறு ஹோட்டல் பார்த்துட்டு வாங்கன்னா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே இவங்க 2 பேரும் போய் ஒரு ஹோட்டல் நல்லா சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து சேர்ந்தாங்க. பசங்களை 2 பேரையும் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு நாங்கள் திங்ஸ் எல்லாமே கொண்டு போய் காரில் வச்சுட்டு இந்த ஹோட்டல்லேருந்து ரெஸ்டாரண்ட் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அந்த இது ரெஸ்டாரண்ட் நேம் வந்து ராய் இன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாக்கபிள்லேயே இருக்குது. நாங்கள் சரி கார்லேயே போயிடலாம், திருப்பி இங்கே நடந்து வரணும் அப்படின்றதுனால கார் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு சாப்பிட போனோம். அங்கே டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு, ஃபுட் குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் காஸ்ட்டும் ஓகே, பட் ரொம்ப லேட்டாக வந்து கொடுத்தாங்க. அதுதான் ஒரு மைனஸ். கிட்டத்தட்ட 20 minutes வெயிட் பண்ண ஒரு தோசை வாங்குறதுக்கு. இருந்தாலும் நான் தோசை தாண்டா சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அதுக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக
தோசைலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏன்னா மறுபடியும் நாம் உள்ளே போனோன்னா என்ன கிடைக்கும், ஃபஸ்ட் டைம் வேறு போகிறோமா, அங்கங்கே தண்ணி இருக்குலாம் சொன்னாங்க. பட் நாங்கள் போன இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி இருந்துச்சு, ஸ்நாக்ஸு எதுவுமே இல்லை. அதனால் முன்னாடியே சாப்பிட்டுட்டோம், வேணுன்ற அளவுக்கு ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிருந்தோம். நீங்கள் போகும்போது மறக்காமல் பேபிஸ்க்கு ஏதாச்சும் ஃபுட் ஐட்டம் செஞ்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. லைக் அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர்ஸ் இதெல்லாமே. இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு சாதம் சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால எதுவுமே வாங்கலை, நான் எதுவுமே கொண்டு போகல. பட் வீட்டில் எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தேன். சரி இது வேறு கொண்டு போய் சுடு தண்ணிக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனையெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். காரில் தான் வரோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா வேறு ஏதாச்சும் கெட்டில் மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். சரி நீங்கள் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வேணும்னா கெட்டில் கொண்டு போய்க்கோங்க. இல்லை பேபி ஓரளவுக்கு வெளியே ஃபுட்லாம் அடாப்ட் ஆகுறாங்க அப்படின்னா பொங்கல் இட்லி அந்த மாதிரி வேணால் வாங்கி கொடுத்துக்கலாம். இட்லி வந்து சுடுதண்ணில் தொட்டு தான் கொடுத்தோம், அதனால் நல்லா சாப்பிட்டுக்கிட்டான். அப்புறமா அங்கே லக்கேஜ் செக் பண்ணும்போது வந்து அந்தளவுக்கு கூட்டம்லாம் எதுவும் கிடையாது. பட் நம்ம மக்கள் தான் வந்து பொறுமை இல்லாமல் சீக்கிரமாக ஓடி விழுந்து எழுந்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக வந்து செக்இன்லாம் பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் வந்து மலை போகிறதுக்கு டைம் ஆகும். பொறுமையாக எங்களுக்கு சொல்லப்போனால் அந்த கிளைமேட்டு வெதர் அதுக்கப்புறமா இந்த காட்டுக்குள்ளே போகும்போது போன மாதிரியே தெரில, ரொம்ப காமாக. பசங்க 2 பேர் வேறு தூங்கிட்டாங்க, நாங்களும் அப்படியே பேசிட்டே அமைதியாக போனோம். நீங்கள் வந்து இந்த தரிசனத்துக்கு போகும்போது நிறைய பார்க்கிங் இருக்கும் போல். நீங்கள் போக வேண்டிய இடத்த கூகுள் ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க, மேப்பில் பார்த்துட்டு போய்க்கோங்க. அப்போ தான் வந்து நியர்பை பார்க்கிங்காக நீங்கள் போட முடியும். நீங்கள் அந்த தரிசனத்துக்கு போகும்போது பசங்களாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா லைக் ஒரு பேகு, அதில் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் ஃபீடிங் பாட்டில் எடுத்துக்கோங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, பசங்களோட வாட்டர் பாட்டில், உங்களுக்கும் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அங்கே தண்ணி இருக்கும், பிடிச்சிக்கலாம், அங்கேயே குடிச்சிக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் பேபிஸ்க்கு தேவையான ஏதாச்சும் விளையாட்டு பொருள், அப்புறம் பேம்பஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். பேக்லாம் அங்கே யாருமே செக் பண்ண கிடையாது, ஃபோன் மட்டும் அலௌட் கிடையாது, ஏன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யாருக்குமே ஃபோன் அலௌட் கிடையாது. மற்றபடி பேபிஸ் கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார், அப்புறம் ஹஸ்பண்டோட ஆதார், பேபியோட பர்த் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா டிஸ்சார்ஜ் சம்மரி, இது எல்லாமே மேண்டேட்ரி. பட் உள்ளே போகும்போது எனக்கு எதுவுமே செக் பண்ணல, மதரோடைய ஆதார் மட்டும்தான் பார்த்தாங்க. வெளியில் வந்து போர்டில் இது எல்லாமே என்ட்ரி போட்டிருந்தாங்க, அதனால் நான் எல்லாத்தையும் கொண்டு போனேன். ஆதார் மட்டும்தான் செக் பண்ணாங்க. 2 பேர் அலௌட். அதுக்கப்புறமா 2 லட்டு கொடுத்தாங்க. நாங்கள் என்னமோ போன உடனே ஸ்பீடாக அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் பாருங்கள், நாங்கள் வந்ததே சீக்கிரம், எங்களுக்கு முன்னாடியும் ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அங்கே தான் வந்து என்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனதுமே எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு 30 மினிட்ஸில் பார்த்துடலாம், 45 மினிட்ஸில் பார்த்துடலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் தாண்டி பேபி வந்து ஒரு அபோவ் 7 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் கொண்டு வாங்க. பிலோ 7 மந்த்ஸ்னால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் லைக் பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரே இடத்துல ரொம்ப நேரம்லாம் குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. நாம் வந்து கையிலேயே வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் மாற்றி பேக் ஒருத்தர் தூக்கிக்கிட்டு, குழந்தைய ஒருத்தர் தூக்கிக்கிட்டு, அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுட்லாம் அப்பப்போ அவங்க பசிக்கிறதுக்கு முன்னாடியே அழுகுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க, டைமிங் பார்த்து. அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. என்ன தான் வந்து 45 மினிட்ஸில் நம்மளுக்கு தரிசனம் முடிஞ்சாலுமே அந்த கூட்டம் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் இந்த பேபிக்கு. அதுக்கப்புறமா எல்லாருமே காமனாக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கும்பலாக இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ 30 மினிட்ஸில் முடிஞ்சிச்சு. சொல்லப்போனால் 30 மினிட்ஸ்லேயே தரிசனம் முடிஞ்சிடுச்சு. பட் வெளியே வரும்போது அவ்வளோ க்ரௌடு. அது எதுக்கு தான் அந்த க்ரௌடு அப்படியே ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறமா விடுறாங்க. போகும்போது கூட பரவாயில்ல, ஸ்டாப் பண்ணலாம், அதுக்கப்புறம் அலோவ் பண்ணலாம். வரும்போதும் அதே சிச்சுவேஷன், ரொம்ப வெறுத்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக ஹோசூர் வந்துட்டோம். சீக்கிரமாகவே ஒரு 1 o'clock தரிசனம் முடிஞ்சிச்சு. முடிச்சுட்டு வெளியே வரத்துக்கு எக்ஸிட் என்ன எங்கன்னு கேட்டால் சொல்ல யாருக்கும் தெரில.
இப்படி போங்க அப்படி போங்கன்னா கோயிலையே நல்லா சுற்ற வச்சுட்டாங்க. ஐயோ, கோயிலில் சாமி பார்த்தது கூட அரை மணி நேரம் தான், பட் நாங்கள் வெளியே வரதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 3:30 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. அப்புறம் வந்து மதியமே ஒரு ஹோட்டலில் தாபா தான் இருந்தது, அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் ஒரு 8 o'clock வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம்.